பிலிப்பியர் அதை 4வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். நம்முடைய வாக்குத்தத்த வசனத்தை நாம் யாராகிலும் ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். தொடர்ந்து நாம் இந்த வாக்குத்தத்த வசனத்தின் அடிப்படையிலே ஒவ்வொரு வாரமும் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நமக்கு ஆண்டவர் அந்த வசனத்தின் மூலம் பெரிய ஒரு உற்சாகத்தையும், நமக்கு ஒரு பெரிய ஸ்தோத்திரம் தெளிவையும், ஒரு தைரியத்தையும், ஒரு நம்பிக்கையையும் ஆண்டவர் நமக்கு அற்புதமாக கொடுத்து ஆசீர்வாதமாக நடத்துகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீங்கள் ஸ்தோத்திரம் திரும்பி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு தேதி 26, நேற்று 25ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அநேக சந்தோஷப்படுகிற காரியங்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கிறார். அநேக காரியங்களை ஆண்டவர் அற்புதமாக நமக்கு நடத்தி இருக்கிறார். அநேக தேவைகளை சந்தித்து நம்மளை சந்தோஷப்படுத்தி இருக்கிறார். அநேக ஜெபங்களை கேட்டு கர்த்தர் நம்மளை சந்தோஷப்படுத்தி இருக்கிறார். அநேக ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை தந்து ஆண்டவர் நம்மளை சந்தோஷப்படுத்தி இருக்கிறார். நம்ம குடும்பத்தில் ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்து நம்மளை சந்தோஷப்படுத்தி இருக்கிறார். ஒரு புதிய காரியத்துக்குள்ளாக கர்த்தர் நம்மளை நடத்தி நம்மளை சந்தோஷப்படுத்தி இருக்கிறார். ஒரு புதிய அற்புதத்தை செய்ய வைத்து பார்க்க வைத்து ஆண்டவர் நம்மளை சந்தோஷப்படுத்தி இருக்கிறார். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சில நன்மைகளை கர்த்தர் கட்டளையிட்டு நம்மளை சந்தோஷப்பட வைத்திருக்கிறார். நம்ம செய்கிற வேலைகளில கர்த்தர் சில நன்மைகளை செய்ய வைத்து ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து நம்மளை சந்தோஷப்படுத்தி இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில நம்ம இழந்த நிம்மதிய சந்தோஷத்தை ஆண்டவர் திரும்ப கொடுத்து நம்மளை சந்தோஷப்படுத்தி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இதையெல்லாம் நாம நினைச்சு எண்ணி, என் தேவன் இதெல்லாம் எனக்கு தந்திருக்கிறார், பண்ணி இருக்கிறார், நிறைவேற்றி இருக்கிறார் என்கிற நாம ஒருவேளை ஸ்தோத்திரம் சில காரியத்தை ஞாபகமே படுத்த முடியாம அற்பமா சொற்பமா எண்ணி கூட விட்டு கடந்து வந்திருக்கலாம். அவைகளில் இருந்த சின்ன சந்தோஷத்தை கூட என் ஆண்டவர் தந்தார் என்பதை நாம நினைச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நாம மகிமை பெறட்டும். நம்ம வாழ்க்கையில் பல நேரத்தில் நம்மளால கண்டுபிடிக்கவும் முடியாது. நம்ம சில நேரத்தை சில காரியத்தை நாம ஸ்தோத்திரம் கண்டுகொண்டும் இருக்க முடியாது. ஸ்தோத்திரம் நம்ம நிதானிக்கவே முடியாது. இதெல்லாம் ஆண்டவர் தான் செஞ்சாரா அப்படின்னு நம்மளால யோசிக்க கூட நம்ம நேரம் எடுக்க மாட்டோம். ஆனா நம்ம வாழ்க்கையில தேவன் அதெல்லாம் செய்திருக்கிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதையெல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ணி இருக்கிறார். அவ்வளவு பெரிய தேவன், அவ்வளவு பெரிய தேவன், அவ்வளவு பெரிய தேவன், அவ்வளவு பெரிய தேவன். அவர் நினைச்சு பார்த்தா அவர் கிரிகை எவ்வளவு மகிமையானது, அவருடைய கரத்தின் கிரிகை எவ்வளவு மகத்துவமானது. ஆமென், சொல்ல வார்த்தை இல்லை, விவரிக்க ஸ்தோத்திரம் போதாது அப்படின்ற அளவுக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவான மகிழ்ச்சியை தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். இந்த வாரத்தில், இந்த நாளில் ஏன் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்ற தலைப்பின் கீழ் நாம் தேவ வார்த்தையை கேட்க போகிறோம். ஏன் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்கிற தலைப்பின் கீழ் தேவ வார்த்தையை கேட்க போகிறோம். இதே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்திலே நாம் தியானிக்க போகிறோம். முதல் இந்த 3 வசனத்திலே தியானிக்க போகிறோம். வசனங்கள் சொல்ல நமக்கு இன்னும் அநேக வசனங்கள் இருக்கிறது. ஆனால் நமக்கு நேரம் போதுமானதா இல்லை. ஆகவே அந்த 3 வசனத்தையே நான் சொல்லி உங்களை ஆசீர்வதித்து ஜெபித்து முடிக்கிறேன். முதலாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏன் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றால், வசனத்தை வாசிப்போம். ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் மாணவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். போதுமானது. கடைசி வார்த்தையை நம்ம திரும்ப படிக்கலாம். இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். ஸ்தோத்திரம். இந்த 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம் சொல்லிட்டு தான் அவர் 4வது வசனத்தில் என்ன சொல்றாரு? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிற வசனத்தை
இந்த 3 வசனத்தை சொல்லிய பிறகுதான் 4வது சொல்றாரு. அப்போ அது மேலே இருக்கிற 3 வசனத்துல என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, ஏன் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொல்றாரு. அப்போ அதுல முதல் வசனத்துல என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, இந்தப்படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஏன் சந்தோஷமா இருக்க வேண்டும் அப்படின்னாக்கா, கர்த்தருக்குள் நிலைத்திருப்பதால் சந்தோஷமா இருக்க வேண்டும். ஆமென், ஆமென். நீங்களும் நானும் கர்த்தருக்குள் நிலைத்திருப்பதால் சந்தோஷமா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னைக்காகல நீங்க உங்களோடு கூட ரட்சிக்கப்பட்டவங்கள, உங்களோடு கூட ஞானஸ்நானம் எடுத்தவங்கள, உங்களோடு கூட ஆலயத்துக்கு வந்தவங்கள, உங்களை போலவே ஸ்தோத்திரம் சபையில வந்து முழங்கால் போட்டவங்கள பின்மாற்றத்துல பார்க்கும்போது, சபைக்கு வராம பார்க்கும்போது, ஸ்தோத்திரம், நீங்க சந்தோஷப்பட்டு இருக்கிறீங்களா? உண்மையா என்ன பண்ண முடியாது? சந்தோஷப்பட முடியாது. அப்படி சந்தோஷப்படுறாங்கன்னாக்கா, அவங்க உண்மையா ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. ஆமே. ஐயோ! நாங்க 2 பேரும் தான் ஒரே நாள் போய் ஞானஸ்நானம் எடுத்தோம். இன்னைக்கு நான் சபைக்கு வரேன், அவங்க பின்மாற்றத்துக்கு போயிட்டாங்களே. அது யாரானா இருக்கட்டும். ஸ்தோத்திரம். சபைக்குள்ள ஒரு விசுவாசியா இருக்கட்டும், பக்கத்து ஊர் ஆளா இருக்கட்டும், பக்கத்து தெருவில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், வீட்டுக்குள்ளேயா இருக்கட்டும், இல்லை நம்ம வீட்டுக்குள்ளே ஒருவராக இருக்கட்டும், யாரோ ஒருத்தர் இருக்கட்டும், ஒரு வாலிபனா இருக்கட்டும், ஒரு பிள்ளையா இருக்கட்டும், ஒரு புருஷனா இருக்கட்டும், ஒரு வயசானவங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். ஐயோ, நாங்கள் 2 பேரும் ஒரே நாள் ரட்சிக்கப்பட்டோமே, இன்னைக்கு நான் ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறேன், அவங்க இன்னும் ஸ்தோத்திரம் அறிஞ்சு பின்வாங்கி போயிட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு மனசு எப்படி இருக்குது? கஷ்டமா இருக்குது, வேதனையா இருக்குது. இருக்குதா இல்லையா? கண்டிப்பா நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணும், இருக்கணும். ஒருவர் பின்மாற்றம் அடைஞ்சிட்டா நமக்கு எப்படி செய்யணும்? மனசு கஷ்டமா தான் இருக்கணும். அதான் உண்மையான இருதயம். ஸ்தோத்திரம். ஐயய்ய! அது எக்கென்ன கெட்டு போட்டோம் அப்படின்னாக்கா, நாம இன்னும் ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். ஆமே. நாம என்ன செய்யல? ஆ வந்தாங்க, போனாங்க. போய் மாட்டோம். போயேன் என்ன இப்போ? என்ன கெட்டு போச்சு? அப்படின்னா நான் இன்னும் ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். அது சொன்னா கேட்காது. அது அடங்காது. போகும்போது போ, என்ன கெட்டு போட்டோம் அப்படின்னா நான் இன்னும் ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். அதுவா? அதெல்லாம் வந்து லாய்க்கப்படாது. அப்படின்னா நான் இன்னும் ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். ஐயோ, நாங்கள் எப்படி தெரியுமா ஒன்றா போவோம், எப்படி தெரியுமா நாங்கள் ஒன்றா ஜெபம் பண்ணுவோம், எப்படி தெரியுமா நாங்கள் ஒன்றா வந்து ஊழியம் செஞ்சோம், எப்படி தெரியுமா நாங்கள் போய் ஒன்றா வேலை செஞ்சோம், நாங்கள் எப்படி தெரியுமா நாங்கள் போய் சபைக்கு உதவி பண்ணோம், நாங்கள் எப்படி தெரியுமா 2 பேரும் வந்து ஆராதனைக்கு போவோம், எப்படி தெரியுமா நாங்கள் 2 பேரும் வந்து ஒரு ஊழியத்தை செஞ்சோம், ஒரு ஆத்மாவை நாங்கள் ஆதாயம் பண்ணோம் அப்படின்னு அவங்க மேலே அந்த ரட்சிப்பை குறித்த பாரம் கரிசனை நமக்கு இருந்துச்சுன்னா, ஸ்தோத்திரம், அந்த இருதயம் தான் நல்ல இருதயம். ஆமே. அல்லேலூயா. பின்மாற்றத்துக்கு போயிட்டாங்களா? எனக்கு தெரியும். இதெல்லாம் வந்து தாக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். இதுல வேற அதை சொல்றதுக்கே ஒரு பெருமையா சொல்லுவாங்க. அப்ப இவங்க எப்படிப்பட்ட ஆளா இருப்பாங்க? இவங்க அதை விட ரட்சிக்கப்படாத ஆளா இருப்பாங்க. ஆமே. ஆமாமா. இது வர அன்னைக்கு எனக்கு தெரியும். இது வந்து மூஞ்சும் சரியில்லை, முடியும் சரியில்லை. இது மொசை பிடிக்க போன மாதிரி. ஸ்தோத்திரம். அதுக்கு தான் சொல்லுவாங்க பழமொழி. இது மொசை பிடிக்கிற நாய் மூஞ்ச பார்த்தா தெரியாதுன்னு. அந்த மாதிரி என்னன்னா, இவங்க ஒருத்தவங்க ரட்சிக்கப்படும் போதுவே அவங்களுக்கு தெரியுமா? இது எனக்கு பார்க்கும்போதே தெரியும். சில பேருடைய கணிப்பு எப்படியே, இதெல்லாம் நிற்காது, இதெல்லாம் வந்து பின்வாங்கி போயிடும். இவங்களுடைய விசுவாசத்தை பாருங்க அப்பனா. இவங்க எந்த அளவுக்கு ஜெபம் பண்ணியிருப்பாங்க அப்பனா. சில பேர் சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் சும்மா வராங்க, அதெல்லாம் சும்மா. ஸ்தோத்திரம். ஆமே. அப்படி நினைக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். தேவனை ஒருவர் அறியும் போது அவங்க மீது நமக்கு ஒரு பாரமும் கரிசனையும் பெருகணும். ஆமே. ஒருவர் வரலையா, ஒரு விசுவாசி வரலையா, இன்னொரு ஸ்தோத்திரம் பக்கத்தில் இருக்கவங்க வரலையா, நம்ம வீட்டுக்குள்ளே ஒருத்தவங்க வரலையா, அவங்க பக்கத்து ஊர்லேருந்து ஒருத்தவங்க வரலையா, இன்னொரு ஸ்தோத்திரம் தெருவில் இருந்து ஒருத்தவங்க வரலையா, ஐயோ ரட்சிக்கப்பட்டவங்களாச்சே, ஐயோ எங்கே அந்த தம்பியை காணோம், போன வருஷம் ஞானஸ்நானம் எடுத்தாங்களா, ஆள் இல்லையே, ஐயோ எங்கே இந்த அம்மாவை காணோம். நம்ம ஆராதனைக்கு வரும்போது ஒரு இடம் காலியாக இருக்குதுன்னா பார்க்கும்போது நம்ம மனசு என்ன செய்யணும்? வேதனை அடையணும். ஐயோ 2 வாரமாக அவங்கள காணுமாப்பா, எங்கே போனாங்க தெரியலையே. சே,
எப்படி நல்லா அவங்க வந்து நல்லா கை தட்டுவாங்க தெரியுமா? நல்லா அப்படியே தோத்திரம் பாட்டு பாடுவாங்க தெரியுமா? நல்லா அவங்க தோத்திரம் சத்தமா வசனம் படிப்பாங்க தெரியுமா? நல்ல பிரசங்கம் கேட்குற நேரத்தில் நல்ல ஆமேன்னு சொல்லுவாங்க தெரியுமா? நல்ல அல்லேலூயா போடுவாங்க தெரியுமா? காணுமப்பா அவங்கள ஒரு மாசமா. என்னப்பா அப்படியே போயிட்டாங்களே, ஐயோ ஆண்டவரே, அந்த ஆத்மா எங்க இருந்தாலும் கொண்டாந்துருங்கப்பா அப்படின்னா, அந்த ஆத்மா எப்படிப்பட்ட ஆத்மா? பாரமுள்ள ஒரு ஆத்மா. அது அப்பவே தெரியும் அதெல்லாம் வராதுன்னு. அப்படின்னா இந்த ஆத்மாவே ரட்சிக்கப்படாத ஆத்மான்னு அர்த்தம். ஆமே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்க வசனத்துல பவுல் சொல்லுகிறார், சந்தோஷமா இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸ்தோத்திரம். ஏன் சந்தோஷமா இருக்கணும்னா, கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். ஆமே, ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருக்குள்ள யார் நிலைத்திருக்கிறார்களோ, ஸ்தோத்திரம், கர்த்தருக்குள் எவர்கள் நிலைத்திருக்கிறார்களோ, அந்த நிலைத்திருக்கிற நிலைத்திருப்புக்குள் தான் சந்தோஷம் அங்கே நிறைவாய் இருக்கிறது. ஆமென். கர்த்தருக்குள்ள நிலைக்காத ஒரு ஸ்தோத்திரம் இருதயத்துக்குள்ள, கர்த்தருக்குள்ள கட்டப்படாத ஒரு மனசுக்குள்ள, கர்த்தருக்குள் கட்டப்படாத ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில, ஒரு குடும்பத்தில், அவங்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியத்தில், ஜப ஜீவியத்தில், அவங்களுடைய ஸ்தோத்திரம் பரிசுத்த ஜீவியத்தில், அவங்களுடைய ஸ்தோத்திரம் அன்றாட நடைமுறை ஸ்தோத்திரம் சத்தியத்தை அறிக்கையிடுகிற, சத்தியத்தை பேசுகிற, சத்தியத்தின்படி நடக்க கீழ்ப்படுகிற ஜீவியத்தில் ஒருவர் சந்தோஷமாய் இருக்க முடியாது. ஸ்தோத்திரம். நீ கர்த்தருக்குள் ஸ்தோத்திரம் நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். ஏன் சந்தோஷமா கர்த்தருக்குள் இருன்னு சொன்னா, நீ நிலைத்திருக்கணும்பா. நீ நிலைத்திருக்கணும். நீ நிலைத்திருக்கணும். நீ நிலைத்திருந்தினா நீ ஸ்தோத்திரம் சந்தோஷமா இருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இரு, ஏன் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இரு, ஏன் சபைக்கு வந்தா சந்தோஷமா இரு, ஏன் ஆண்டவர் உனக்காக இருக்கிறார் சந்தோஷமா இரு, உனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் சிலுவையில், நீ சந்தோஷமா இரு. அவர் உனக்காக தூக்கி சுமந்தார், ஸ்தோத்திரம், நீ சந்தோஷமா இரு. அவர் உனக்காக அடிக்கப்பட்டார், வாதிக்கப்பட்டார், ஒப்பு கொடுக்கப்பட்டார், அவர் சிறைப்படுத்தப்பட்டார், அவர் ஸ்தோத்திரம் ரத்தம் சிந்தப்பட்டார், வையப்பட்டார், எல்லாத்தையும் அவர் சிலுவையில் பட்டாரே. அதனால நீ என்ன பண்ணு, ஸ்தோத்திரம் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும். அதனால நீ சந்தோஷமா இருப்பதற்கு, அந்த சந்தோஷம் நிறைவா இருக்கும் பொருட்டு, அது நிரம்பி வழியும் பொருட்டு, உன்னிடத்தில் அது பூரணமா இருக்கும் பொருட்டு நீ அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். ஆமே, 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 அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிற நிலைத்திருப்புல தான் சந்தோஷம் இருக்கிறது. அதனால தான் அவர் அந்த கேள்வியோடு சொல்றாரு, ஏன் நிலைத்து இருக்கணும், ஏன் சந்தோஷமா இருக்கணும்? ஸ்தோத்திரம். அப்படின்னா நிலைத்திருந்தாதான் சந்தோஷம். ஏன் சந்தோஷமா இருக்கணும்? நான் நிலைத்திருக்கிறேன், அதனால சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்ற பதில் நம்ம கிட்ட வர வேண்டும். ஆமே, நான் முன்னாடி சொன்னது கேள்வி, இப்ப நம்ம கிட்ட இருக்க வேண்டும். ஆமாப்பா, உங்களோடு நான் நிலைத்து இருக்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன், இந்த பதில் நம்ம கிட்ட வர வேண்டும். ஆமே, அல்லேலூயா. ஏன் நிலைத்து இருக்கிறேன், எதுக்கு நிலைத்து இருக்கிறேன் அப்படின்னா, ஸ்தோத்திரம், உங்க சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன், ஆகவே நான் நிலைத்து இருக்கிறேன். ஆமே, இந்த பதில் நம்ம கிட்ட இருக்கணும். ஏன் சந்தோஷமா இருக்கணும் என்பது கேள்வி. ஸ்தோத்திரம், நான் அவருக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். அப்ப அந்த நிலைத்திருக்க வேண்டும் என்பது நம்மளுடைய பதில். அப்போ நம்ம அதுக்கு ஒரு விடை கொடுக்குறவங்களா மாறணும். விடை கொடுக்குறவங்களா மாறணும். ஸ்தோத்திரம். ஆமாப்பா, நான் ஏன் நிலைத்திருக்கிறேன், நான் ஏன் இன்னைக்கு சபைக்கு வரேன், நான் ஏன் இன்னமும் ஆண்டவருக்குள்ள நான் உறுதியாக இருக்கிறேன் அப்படின்னா, என் கர்த்தருடைய ஸ்தோத்திரம், தேவனுடைய சந்தோஷத்தை நான் பெறுவதற்காக. ஆமே, ஆமே. இவ்வளோ பாடு வருதே, இவ்வளோ போராட்டம் வந்ததே, இவ்வளோ கஷ்டம் வருதே, இவ்வளோ பின்மாற்றம் போவதற்கு எத்தனையோ வழி வந்ததே, இடறி போவதற்கு எத்தனையோ ஏராளமான வாய்ப்பு வந்ததே, போலையே இன்னைக்கு நிற்கிறேனே. ஏன் அப்படின்னா ஸ்தோத்திரம், ஏன் ஏன் அப்படின்னா ஸ்தோத்திரம், கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பதற்காக.
இப்ப புரியுதுங்களா? ஆமே. ஏன் நான் இருக்கிறேன்? சர்ச்சுக்கு வரும்போது என்ன நிறைய பேர் திட்டினாங்க. ஏன் இருக்கிறேன்? நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது நிறைய பேர் விரும்பல. ஸ்தோத்திரம். ஆனா நீ ஏன் நான் இருக்கிறேன்? சத்தியத்தை கேட்டு நான் வாழும்போது நிறைய உபத்திரவம் வந்தது. அந்த உபத்திரவத்தை தாங்கி நான் ஏன் இருக்கிறேன்? எனக்கு எதுவுமே சூழ்நிலை சாதகமா இல்ல. நான் ஆண்டவரோடு வாழ்வதற்கு எல்லாம் எதிர்ப்பான சூழ்நிலை தான். ஆனா நான் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, அவருக்குள்ள நான் நிலைத்திருக்கிறேன். ஆமென். இந்த பதில் நம்ம கிட்ட இருக்க வேண்டும். நான் யார் கூட இருக்கிறேன்? கர்த்தருக்குள்ள இருக்கிறேன். கர்த்தரோடு இருக்கிறேன். கர்த்தருக்குள்ள இருக்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம ஒருவருடைய வாழ்க்கையிலும் நம்ம யாரும் கஷ்டத்தையோ, நஷ்டத்தையோ, துன்பத்தையோ, போராட்டத்தையோ, பிரச்சனைகளையோ பார்க்காத, சந்திக்காத ஒருவர் இங்க இல்லை. எல்லோரும் பார்க்கிறோம். எல்லோரும் சந்திக்கிறோம். ஆனா இவைகளை நாம் சந்தித்து கொண்டு ஸ்தோத்திரம் தேவனோடு கூட நாம் ஏன் இருக்கிறோம் என்று சொன்னால், ஸ்தோத்திரம் தேவனோடு கூட நாம் ஏன் இருக்கிறோம் என்று சொன்னால், அவருக்குள் நாம் நிலைத்திருப்பதினால். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அவருக்குள் நிலைத்திருப்பதினால். ஏன் நான் சந்தோஷமா இருக்கிறேன்? ஏன் நான் சந்தோஷமா இருக்க வேண்டும்? நான் அவருக்குள்ள நிலைத்திருக்கிறேங்க. சந்தோஷமா தாங்க இருப்பேன். என்னப்பா இவ்வளோ கஷ்டம் வந்ததே, ஒண்ணுமே இல்லாத மாதிரி அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறியாப்பா, ஜாலியா இருக்கிறியாப்பா, ஒரு கவலையும் முகத்துல தெரியலையாப்பா, ஒரு அணுவு கூட அசையலையாப்பா, நல்ல சாதாரணமாக இருக்கிறியாப்பா, எப்போதும் மாதிரி இருக்கிறிய, எப்படிங்க உங்களால முடியுது? அதுதான் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறவர்கள். ஆமே, 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 ஆமே. அல்லேலூயா. கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறவங்களுக்கு பாடு இல்லை என்று அல்ல. கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறவங்களுக்கு தான் அதிகமான பாடுகளும், அதிகமான உபத்திரவமும், அதிகமான அவமானமும், அதிகமான நிந்தையும், அதிகமான பழிச்சொல்லும், அதிகமான பகமையும், அதிகமான ஸ்தோத்திர வெட்கமும், அதிகமான நிந்தையும், அதிகமான அவமானமும், அதிகமான மன உளைச்சலும், உடைப்பும், வேதனையும் பெருகி கொண்டிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதன் மத்தியில் தான் ஸ்தோத்திரம் கர்த்தருக்குள் அவர்கள் சந்தோஷமா இருப்பார்கள். ஏன் சந்தோஷமா இருப்பார்கள்னா, அவங்க நிலைத்திருக்கிற இடம் கர்த்தருக்குள், அவங்க கட்டப்பட்ட இடம் கர்த்தருக்குள், அவங்க வேர் ஊன்றப்பட்ட இடம் கர்த்தருக்குள், அவங்க ஸ்தோத்திரம் நிற்கிற இடம் கர்த்தருக்குள், அவங்க வாழ்கிற இடம் கர்த்தருக்குள், அவங்க உள்ளத்தில் இருப்பது கர்த்தருக்குள், அவங்க ஆவியில் இருப்பது கர்த்தருக்குள், அவங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருப்பது கர்த்தருக்குள். ஆமென். அவங்க விசுவாச வாழ்க்கையில் இருப்பது கர்த்தருக்குள், அவங்களுடைய தைரியத்தில் இருப்பது கர்த்தருக்குள், அவங்க நம்பிக்கையில் இருப்பது கர்த்தருக்குள், அவங்க பயமில்லாத இருப்பது கர்த்தருக்குள். ஹல்லேலூயா. அதனால எத்தனை போராட்டத்தை சந்தித்தாலும் அவங்க எப்படி இருக்கிறாங்க? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறார்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அப்ப தேவனுக்குள் நாம நிலைத்திருந்தால் நாம் சந்தோஷமா இருக்க முடியும். ஆமென். நிலைத்திருந்தால் சந்தோஷமா இருக்க முடியும். நிலைத்திருந்தால் சந்தோஷமா இருக்க முடியும். ஐயோ ஆண்டவருக்குள்ள தாங்க ரொம்ப நிலைத்து இருக்கிறேன், ஆண்டவர் தாங்க அப்படியே ரொம்ப பற்றி கொள்ளணும்னு நினைக்கிறேன், அப்படியே அவர் மேலே தாங்க ஆவலாக இருக்குது, அப்படியே அவரை போய் சேர்த்து பிடிச்சிக்கலாமான்னு இருக்குது அப்படின்ற மாதிரி என்ன இருக்கும், நமக்கு ஒரு ஏக்கம் அப்படி இருக்கும். நம்ம அப்படியே இந்த வருஷம் ஒரு புது தீர்மானம் எடுத்திருப்போம், புதுசாக செய்யணும்னு அப்படியே ஆசை இருந்திருக்கும், ஆர்வம் இருந்திருக்கும், அப்படி பிள்ளைகள்லாம் கவனிப்போம், தோத்துறோம் அப்படி இருந்திருக்கும். ஆனால் இந்த வருஷம் தான் பார்த்தா பெரிய போராட்டமாக இருக்கும் ஆரம்பிக்கும் போதுவே. ஆமே, பெரிய கஷ்டமாக இருக்கும், பெரிய வேதனையாக இருக்கும், பெரிய சஞ்சலமாக இருக்கும். இப்போ நம்ம நினைப்போம், என்ன ஆண்டவரே, ஐயோ எப்போவுமே இல்லாமல் இப்போ தான் உங்ககிட்ட ரொம்ப அப்படியே தண்ணி மேலே மிதக்கிற மாதிரி என்ன பண்ணுது, தோத்துரும் அவங்க மேலே அவ்வளோ அப்படி நெருங்கி கிட்டி வந்தணும்னு ஓடியாந்தானே. இப்போ பார்த்தா தான் ரொம்ப பெரிய போராட்டமாக இருக்குதே. தோத்துரும். நான் தப்பு செய்யும் போது கூட இப்படிப்பட்ட கஷ்டத்தை அனுபவிக்கலையா? உங்ககிட்ட வரும்போது தான் எனக்கு ரொம்ப பெரிய போராட்டம் போல இருக்குதே. சில நேரத்தில் நமக்கு பிசாசு உள்ளத்தில் பேசுவான், நீ பாவம் செய்யும் போது நல்லா தான் இருந்த, நீ இப்போ பாவத்தை விட்டதுக்கு அப்புறம் தான் நான் மோசமாக இருக்கிற. உள்ளத்தில் பிசாசு பேசுவான். நீ தப்பு செய்யும் போதுவே நிம்மதியாக தான் இருந்த,
நீ தப்பை விட்டதுக்கு அப்புறம் தான் நிம்மதியே இல்லாத இருக்கிற. பிசாசு சுலபமா பேசுவான், சுலபமா பேசுவான், சுலபமா பேசுவான். ஏன்னா ஆண்டவரோடு பயணிக்கிற வாழ்க்கையில ஸ்தோத்திரம் கொஞ்சம் பாடுகளும் உபத்திரமும் உண்டு தான். ஆமே, அல்லேலூயா. அந்த கொஞ்சம் பாடுகளும் உபத்திரவம் எதுக்காகன்னா, ஸ்தோத்திரம் நான் முன்னாடி போகிறேன், நான் தான் ஆண்டவர்னா எனக்கு பின்னாடி இப்போ ஒருவர் வராருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்னை பின்தொடர்ந்து உண்மையா வராரா, பொய்யா வராரா, இல்லை அவருக்கு எதனா லாபத்துக்கு வராரா, தேவைக்கு வராரா, ஆதாயத்துக்கு வராரா, இல்லை அவருடைய சுகபோகத்துக்கு வராரா, அவருடைய சுயநலத்துக்கு வராரா அப்படின்றத நான் முன்னாடி போகிறேன் இல்லையா ஆண்டவர். நான் வந்து பின்னாடி வர ஆளை கண்டுபிடிப்பதற்காக நான் வந்து என்னன்னு சொன்னால் அவர் பாதையில் சில காரியத்தை, சில கஷ்டத்தை அனுபவிப்பேன். ஏன்னாக்கா நான் அனுமதிக்கிற சில கஷ்டத்தில் இவன் வந்து அதை சகிச்சு உண்மையாக என்னை நேசிக்கிறவனா தான் என்ன செய்வான், பின்தொடர்ந்து ஓடி வருவான். உண்மையாக நேசிக்காமல் இவன் சுயத்துக்காக லாபத்துக்காக வரக்கூடிய ஆளாக இருந்தால் இவன் என்ன செய்வான், போனால் போச்சுடா, இதுக்கப்புறம் இந்த ஆளுக்கிட்ட நம்ம போகக்கூடாது, இவர்கிட்ட ஓடி என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் தூரம் ஓடியாந்தோம், இதுக்கே இவ்வளோ பெரிய வலியாக இருக்குது, இவ்வளோ பெரிய வேதனையாகுது, இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடலான்னு பார்த்தா அதுக்கப்புறம் பெரிய கஷ்டமாகுது, ஐயோ முடிவே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பரீட்சைக்கு இவன் நின்று போகிறானா, தோத்து போகிறானா, தோல்வி அடைஞ்சிடறானா, சோர்ந்து போகிறானா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் என்ன பண்ணுறாரு ஆண்டவர். சும்மா அப்படி 1 2 அப்படி வழியில் குறுக்க போடுறாரு, ஒரு ஸ்பீடு பிரேக் மாதிரி. நம்ம என்ன செய்கிறோம், ஐயோ என்ன ஆண்டவரே, இப்படி நான் இப்படி வந்தனே, இப்படி நான் வந்தனே, இப்படி இருந்துச்சே, ஐயோ இப்படி ஆகிப்போச்சே. ஆண்டவரை நம்பியும் கட்சியில் வந்து ஒன்றும் நடக்கலை, ஒன்றும் சாதிக்கலை. ஆண்டவரை நம்பியும் தோல்வியாக தாங்க போச்சு. எவ்வளோ சர்ச்சுக்கு போனங்க, எவ்வளோ வசனம் கேட்டங்க, எவ்வளோ காணிக்கை கொடுத்தங்க, எவ்வளோ ஊழியம் செஞ்சங்க, எவ்வளோ ஜபம் பண்ணங்க, எவ்வளோ உபவாசம் இருந்தங்க. ஆனால் பிசாசு என்ன பண்ணிட்டான், ஆண்டவர் ஒரு சின்ன டெஸ்ட் வச்சாரு. அந்த டெஸ்ட்டில் நம்மளை வந்து ஜெயிக்க விடாமல் நம்ம மனசை மாற்றி மாம்சத்தில் யோசிக்க வைத்து, இதெல்லாம் உனக்கு வந்து கஷ்டத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு அப்படின்னு உன் சிந்தையிலையும் மனசுலையும் நிரப்பி உன் ஆண்டவர் நீ பின்தொடர்ந்து போன பாரு, வேகத்தோடு ஓட்டமா ஓடலாம் நினைச்ச பாரு, அப்படியே உன்னை என்ன செஞ்சுட்டான், திருப்பி வர பண்ணிட்டான். ஆமே ஆமே தோத்துறோம். சில நேரத்தில் ஆண்டவரை நாம வந்து வைராக்கியமா பின்தொடர்ந்து போகும்போது சில அற்ப சொற்ப ஆண்டவர் வந்து ஒரு பரீட்சையை வைப்பார், அவ்வளவுதான். அதில் நம்ம ஜெயித்தரணும். ஆமே, அதுக்கு நம்ம சோர்ந்துடக்கூடாது, அதுக்கு நம்ம வந்து பயந்துடக்கூடாது, அதுக்கு நம்ம வந்து ஸ்தோத்திரம் ஐயோ நாங்கள் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு அதை நம்ம பெருசாக பார்த்து கலக்கம் அடைஞ்சிடக்கூடாது. அது சின்ன ஒரு பரீட்சை. ஆமே ஸ்தோத்திரம், இதை நான் ஜெயித்துருவேன் அப்படின்ற விசுவாசத்தோடு நம்ம என்ன செய்யணும், போய்கிட்டே இருக்கணும். அதுதான் கர்த்தருக்குள் நிலைத்திருப்பது. ஆமே, அந்த நிலைத்திருப்பது தான் நம்மை அந்த சூழ்நிலையை ஜெயிக்க வைத்து அந்த சந்தோஷத்தை அடைய வைக்கும். ஆமே, அதுதான் இங்க பவுல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்த கொஞ்சம் நிலைச்சு நில்லு. இந்த பாடு, இந்த உபத்திரவம், இந்த ஒரு நெருக்கம், தோத்திரம் கொஞ்சம் நிலைச்சு நில்லு. தோத்திரம் நீ கர்த்தருக்குள் எப்படி இருப்பாய், சந்தோஷமாய் இருப்பாய், சந்தோஷமாய் இருப்பாய். ஆமே ஆமே அல்லேலூயா. நீ சந்தோஷமா இருப்பா. அப்ப நீ ஏன் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா, ஸ்தோத்திரம் நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, நீ கர்த்தருக்குள் நிலைத்திருப்பதற்காக. ஆமே ஆமே. வெறும் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு போவதற்காக மட்டுமல்ல, நீ கர்த்தருக்குள்ள நிலைக்கிற நிலைப்புல தான், அந்த கர்த்தருக்குள் கட்டப்படுற அந்த கட்டப்படுதல் தான் ஸ்தோத்திரம் உன் சந்தோஷத்தை நீ பெற முடியுமா முடியாதா என்பதை தீர்மானிக்க முடியும். ஆமே, நீங்க நிலைத்திரு 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 நிலைத்திரு. அல்லேலூயா. இப்போ என்ன கேட்டா பவுல் சொல்ற மாதிரி, இப்போ என்கிட்ட ஒரு கருத்து கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னாக்கா, நான் என்ன கருத்து சொல்லுவேன்னா, பொதுவா
நடந்தாலும் சரி நடக்கலனாலும் சரி, ஸ்தோத்திரம், இயேசுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். கிடைச்சாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி, இயேசுவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். ஒன்று ஆனாலும் சரி ஆகாவிட்டாலும் சரி, இயேசுவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். நிறைவேறினாலும் சரி நிறைவேறாவிட்டாலும் சரி, இயேசுவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஒன்று நான், இது எனக்கு நடந்தாதான், கிடைச்சாதான், தந்தாதான் அப்படின்னாக்கா நான் அதுக்கு அடிமைப்பட்டவனாக தான் நான் இருப்பேன். என் ஆண்டவருக்கு நான் வேண்டியப்பட்டவனாக இருக்க மாட்டேன். ஆமென். எது எனக்கு தேவைன்னு நான் தேடுறேனோ, அப்போ எனக்கு எது வேண்டுமோ அந்த தேவை தான் எனக்கு முக்கியமாக இருக்கும். அதுதான் எனக்கு பெருசாக இருக்கும் என் வாழ்க்கையில். இப்போ என் தேவன் எனக்கு பெரியவராக இருக்க மாட்டார். என் தேவன் எனக்கு பெருசாக தெரியாது. ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி, நடந்தாலும் சரி நடக்காவிட்டாலும் சரி, அவர் செய்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி, ஸ்தோத்திரம், அவருக்குள் நான் நிலைத்து நிற்பேன். ஏன் என்று சொன்னால், எனக்கு அவர்தான் தேவை, என் தேவை அவர்தான், எனக்கு அவர்தான் முக்கியம், எனக்கு வேண்டியது அவர்தான், என் வேண்டுதல் அவர்தான். ஸ்தோத்திரம், என்னுடைய ஸ்தோத்திரம் முழு ஸ்தோத்திரம் தேவையே அவர்தான். ஆமென், ஆமென். அதனால எனக்கு ஒன்று நடந்துதான் நான் நிலைத்திருக்கணும்னு அவசியம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு ஒன்று நடந்துதான் நான் நிலைத்திருக்கணும் என்பது அவசியம் இல்லை. நான் நிலைத்து இருந்தாலே எனக்கு நடக்க வேண்டியது நடக்கும். இதுதான் சத்தியம். நான் நிலைத்திருந்தாலே எனக்கு நிறைவேற வேண்டியது நிறைவேறும். நான் நிலைத்திருந்தாலே எனக்கு வர வேண்டியது வரும். நான் நிலைத்திருந்தாலே எனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் கிடைக்கும். நான் நிலைத்திருந்தாலே என் எதிர்காலம் ஆசீர்வாதமாக தான் இருக்கும். நான் நிலைத்திருந்தாலே என் படிப்பு ஆசீர்வாதமாக தான் இருக்கும். நான் நிலைத்திருந்தாலே என்னுடைய ஸ்தோத்திர வேலை ஆசீர்வாதமாக தான் இருக்கும். நான் நிலைத்திருந்தாலே என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக தான் இருக்கும். நான் நிலைத்திருந்தாலே என் சுகம் ஆசீர்வாதமாக தான் இருக்கும். நான் நிலைத்திருந்தாலே என் நிம்மதி ஆசீர்வாதமாக தான் இருக்கும். நான் நிலைத்திருந்தாலே என் சமாதானம் ஆசீர்வாதமாக தான் இருக்கும். நான் நிலைத்திருந்தாலே நான் நல்லா தான் இருப்பேன். அல்லேலூயா. நான் நிலைத்திருந்தாலே நான் வாழ்ந்து தான் இருப்பேன். நான் நிலைத்திருந்தாலே நான் கெட்டு போக மாட்டேன். நான் நிலைத்திருந்தாலே நான் உயர்த்தப்பட்டு தான் இருப்பேன். நான் நிலைத்திருந்தாலே எனக்கு எல்லாம் நன்மையாகவே நடக்கும், கிடைக்கும், வரும், நான் பெறுவேன். ஆமென், அல்லேலூயா. எல்லாருக்கும் சொல்லுகிற, பெரியவருக்கு சிறியவருக்கும் ஸ்தோத்திரம். உங்க தேவைக்காக தேவனை ஆண்டாதீங்க. இப்ப சொன்னது இந்த இப்போ கடைசியா பேசின இந்த 5 நிமிஷம், இது என்னுடைய கொள்கை, என்னுடைய கோட்பாடு. எனக்கு ஒன்று ஆண்டவர் கொடுத்தாதானா ஸ்தோத்திர தேவனை தேடுவேன் இல்லை. எனக்கு ஆண்டவர் ஒன்று செய்தாதான் இயேசு பெரியவர்னு சொல்லவில்லை. ஆமென். நான் வேண்டினது கிடைச்சாதான், நான் பண்ணின ஜபம் எனக்கு நிறைவேறினாதான் என் ஆண்டவர், இல்லைன்னா அவர் ஆண்டவர் இல்லை அப்படிலாம் கிடையாது. ஆமென், ஸ்தோத்திரம். என்னை அழைச்சது எதுக்கு தெரியுமா அழைச்சாரு? அவருக்குள் நிலைத்திருக்க தான் அழைச்சார். எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆமென், ஸ்தோத்திரம். எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள், அவ்வளவுதான். அவருக்கு மகிமையா என்ன தெரிந்து கொண்டார், அவருக்கு சாட்சியா என்ன தெரிந்து கொண்டார். ஸ்தோத்திரம். அப்போ அவ்வளவு மகிமையா அவர் ஸ்தோத்திரம் தெரிந்து கொண்டவர், சாட்சியா தெரிந்து கொண்டவர், அவ்வளவு கருத்தா அழைத்தவர், அவ்வளவு கருத்தாய் நம்மை ரட்சித்தவர். நம்ம வாழ்க்கையில் எதை எப்போ என்னைக்கு செய்யணும்னு அவருக்கு தெரியாதா? அல்லேலூயா. இல்லை செய்யாம தான் விட்டுருவாரா? அதானே சொன்னாரு. ஸ்தோத்திரம், உன் மகன் ஸ்தோத்திரம் அப்பத்தை கேட்டா ஸ்தோத்திரம் நீ கல்லை கொடுப்பியா? ஆமென், ஸ்தோத்திரம். அதனால நீங்களே நல்ல கொடுக்க அறிஞ்சிருக்கும் போது, பரமபிதாவாகி நான் உங்களுக்கு கொடுக்காமல் இருப்பேனா? செய்யாமல் இருப்பேனா? அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஏங்க இப்போ அல்லேலூயா நம்ம இப்போ சொல்லிடுறோம், ஆமென் சொல்லிடுறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஒன்று நடக்கலைன்னும் போது நம்ம ஆண்டவர் மேலே எவ்வளவு வேதனை அடையிறோம். ஆமென். நம்ம வாழ்க்கையில் நம்ம தேவைக்கு ஆண்டவர் இல்லை, நம்ம தேவையை எல்லாம் பூர்த்தி செய்கிறதுக்கு மட்டும் ஆண்டவர் இல்லை.
ஆ? ஒரு பரீட்சை எழுதும்போது கோடிட்டேரத்தை நிரப்புகள்னு ஒன்று கேட்பாங்க. ஸ்தோத்திரம். எழுதிட்டே வந்துட்டு ஒரு வார்த்தைய ஆ, விடுபட்டு அடுத்த வார்த்தையை போய் முடிப்பாங்க. இப்போ அந்த விடுபட்ட வார்த்தையை தான் மாணவன் எழுதணும். அந்த மாதிரி சில இடம் நமக்கு வந்து காலியா இருக்கும். அதுக்கு வந்து என்னன்னு சொன்னா, ஆண்டவரே நீர் விடை கொடுக்கணும், விடை கொடுக்கணும். பரவாயில்ல. விடை கொடுத்தாலும் சரி, விடை கொடுக்காவிட்டாலும் சரி. ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த இடத்துல அது காலியா இருந்தா, ஏதோ ஒன்று அந்த இடத்த நிரப்ப தான் செய்யும். அதான் நம்ம புரிதல். ஆமென். ஒண்ணு காலியா இருக்குதுங்க. அந்த அந்த இடத்த ஒண்ணு நிரப்ப தான் செய்யும். ஒண்ணு நிரப்ப தான் செய்யும். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? இல்ல ஆண்டவரே இங்க நிரப்புங்க. 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 நம்ம நெறைய நேரத்துல நம்ம சிலத சார்ந்து சார்ந்து கேட்டு கேட்டு அதுக்கு நம்ம அடிமையாயிடுறோம். அதுக்கு நம்ம தாழ்ந்து போயிடுறோம். அந்த குறிப்பிட்ட காரியத்துக்கு நம்ம வந்து ரொம்ப ஆ, அதாவது அது பக்கம் நம்ம சாய்ஞ்சிடுறோம். அதுக்கு முக்கியத்துவம் அதிகமாயிடுது. அது மேல நம்ம பார்வை அதிகமாயிடுது. நம்ம கவனம் அதிகமாயிடுது. அல்லேலூயா. ஆமென். ஒண்ணு காலியா இருந்தா இப்ப நமக்கே தெரியுது. பரவாயில்ல. சேர் சும்மா தாங்க இது. ஸ்தோத்திரம். உட்காந்துக்கலாம். நான் உட்காந்துக்கினேன். ஸ்தோத்திரம். இப்ப அம்பிகா வருது. என்னங்க இங்க உட்காந்துக்கிறீங்க? ஏம்மா காலியா இருந்தது உட்காந்தம்மா. ஸ்தோத்திரம். இப்ப மறுபடியும் அம்பிகா கேட்குது. ஏன் காலியா இருந்தா உட்காந்துக்குவியா? சும்மா தானமா இருக்குது. சும்மா இருந்தா உட்காரக்கூடாதா? இப்ப நான் அடுத்தது அம்பிகா சொல்லும். சரி சரி உட்காந்துக்குங்க. ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன? ஒரு காலின்னு ஒண்ணு இருந்தா அதை நிரப்புறதுக்கு ஆண்டவருக்கு தெரியும். கேள்வி கேட்கறதுக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்த இடம் இருந்தாலும் அந்த இடத்துல ஸ்தோத்திரம். அஹ், அந்த கேள்விக்கே ஸ்தோத்திரம் விடை கொடுக்கிற அளவுக்கு ஆண்டவர் அந்த இடத்துல அழகான ஒரு நிரப்புதலை கொடுப்பார். ஆமே ஆமே. அந்த காலி இடத்தை நிரப்புகிறதுக்கு மட்டும் இல்ல. ஸ்தோத்திரம். இது ஏன் இங்க இப்படி நிரப்புனீங்கன்னு ஒரு கேள்வி எக்ஸ்ட்ரா ஒன்றத்தை கேட்டாலும் அதை நிரப்புறதுக்கு எனக்கு முடியாதா, எனக்கு தெரியாதா அப்படின்னு அவரால் வந்து திருப்பி ஒரு கேள்வி கேட்பதற்கு முடியும். ஒரு பதிலை கொடுப்பதற்கு முடியும். ஆமே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் ஏன் நான் சந்தோஷமா இருக்கணும்? எதுக்கு நான் சந்தோஷமா இருக்கணும்? நான் நிலைத்திருப்பதாலே. நான் நிலைத்திருப்பதால பவுலுடைய கண்ணோட்டத்தை புரிஞ்சுக்கணும். நிலைத்திருப்பதால. நிலைத்திருக்கிறங்க. நிலைத்திருக்கிற. நிலைத்திருங்க. ஸ்தோத்திரம். எங்க சந்தோஷம்? எதுல சந்தோஷம்? கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறங்க. இதை விட நாங்க பெரிய சந்தோஷம். அப்ப நிலைச்சிருந்தா அதாங்க எல்லாம் சந்தோஷம். ஆமே. ஸ்தோத்திரம். அவர் அதை தான் சொல்றாரு. கர்த்தருக்குள் நிலைத்திருங்க. ஏன்னா அப்பதான் கர்த்தருக்குள்ள எப்போதும் சந்தோஷமா இருக்க முடியும். என்னங்க இது தெரியாம இருக்கிறீங்களே? அப்படி ஒரு ரகசியத்தை சொல்றதை போல சொல்றாரு. நிலைச்சிருக்கிறேன், நிலைச்சிருக்கிறேன். ஸ்தோத்திரம். இல்லைங்க நிலைச்சிருங்க. அங்கதான் கர்த்தருக்குள்ள சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப எத்தனை பேருக்கு அந்த 4 வசனம் புரியுது? ஆமே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படியா? நிலைச்சா இருக்கணும். ஆமாங்க. ஆண்டுக்குள்ள நிலைச்சிருங்க. அப்படியா? இல்லை அப்படி போன உடனே அற்புதம் நடந்துருன்னு சொன்னாங்க, அதான் வந்தேன். அப்படியே பாஸ்ட் கையை வச்ச உடனே அப்படி பேய் ஓடிடுன்னு சொன்னாங்க, அதான் வந்தேன். என்னது? ஆண்டுக்குள்ள நிலைச்சிருங்க. அப்படியா? ஆமா. கர்த்தருக்குள்ள எப்போதும் சந்தோஷமா இருப்பீங்க. ஆமே. ஸ்தோத்திரம். அப்படியா? இப்படி ஆண்டுகிட்ட கேட்ட உடனே செய்திருன்னு சொன்னாரு. இல்லைங்க, கர்த்தருக்குள்ள நிலைச்சிருங்க, அவர் செய்வார். ஆமே. ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் நம்ம சந்தோஷமா இருப்பது எங்கே? அவருக்குள் நிலைத்திருப்பதில் தான் சந்தோஷம். அவருக்குள்ள கட்டப்பட்டு இருப்பதில் தான் சந்தோஷம். அவருக்குள் நம்ம வாழ்வது தான் சந்தோஷம். ஆமே. ஒரு மரத்தை பார்க்குறோம், ஒரு செடியை பார்க்குறோம். அது வந்து ஸ்தோத்திரம். அது எவ்வளவு அது ஸ்தோத்திரம் இணைஞ்சு இருக்குது, அது எவ்வளவு நிலைத்து இருக்குது. ஸ்தோத்திரம். இந்த தொட்டி மண்ணோட இணைஞ்சிருக்கு, அந்த மண் தொட்டியோடு இணைஞ்சிருக்குது. இப்போ அந்த மண்ணுக்குள்ள அந்த ஸ்தோத்திரம், இந்த மரம், இந்த கன்று அந்த மண்ணோடு இணைஞ்சிருக்குது. அந்த இணைஞ்சிருக்கிற அந்த மண்ணோடு கூட அந்த வேறு ஸ்தோத்திரம் அது நிலைத்து இருக்குது. அதனால இது அது உள்ள இருக்கிற சத்தை உரியுது, தண்ணீரை உரியுது. அதனால அது ஸ்தோத்திரம் வேறு ஊன்றி அது வளருது. ஆமே. ஸ்தோத்திரம்.
இல்லைன்னா அது வளர முடியாது. அந்த மாதிரி தான் அந்த நிலைத்திருக்கிறதுல தான் ஸ்தோத்திரம் வளர்ச்சி, அந்த நிலைத்திருக்கிறதுல தான் உயர்வு, அந்த நிலைத்திருக்கிறதுல தான் பெருக்கம், அந்த நிலைத்திருக்கிறதுல தான் ஆசீர்வாதம், அந்த நிலைத்திருக்கிறதுல தான் வளர முடியும், கனி கொடுக்க முடியும், மற்றவங்களுக்கு நிழல் கொடுக்க முடியும், மற்றவங்களுக்கு பார்வையில் பட முடியும், மற்றவங்களுக்கு பிரயோஜனம் பட முடியும், ஆசீர்வாதமாக மாற முடியும். ஸ்தோத்திரம். அதில் ஒரு கனிகளையோ, ஒரு ஸ்தோத்திரம் காய்களையோ, ஒரு ஸ்தோத்திர பூவையோ, ஒரு இலையையோ அதை பறித்து இன்னொருவர் பயன்படுத்த முடியும். அந்த மாதிரி நிலைத்திருக்கும் போது தான் கர்த்தர் நம்மளை நமக்கும் ஆசீர்வாதமாக மாற்றுவார், நம்மளை சுற்றி இருக்கிற அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஆமென். இதான் சந்தோஷம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஏன் சந்தோஷமா இருக்கணும்? நான் கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிறேன், ஆகவே சந்தோஷமா இருப்பேன். ஆமென். அப்ப ஏன் சந்தோஷமா இருக்கணும்? அடுத்த 2வது வசனத்தில் அழகா சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ரொம்ப பிடித்தமான வார்த்தை, வாசிக்கலாம். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க யோதியாளுக்கும் சிந்திகையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். அழகாய் சொல்லுகிறார். மேல் பகுதி, கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாய் இருக்க. ஆமென். ஒரே சிந்தையாய் இருக்க சந்தோஷமாய் இருங்கள். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு சபையாரா வந்துட்டோம், ரட்சிக்கப்பட்டு வந்துட்டோம், ஒரு மனமாக வந்துட்டோம், ஒரே சண்டே ஸ்கூல் வந்துட்டோம், சண்டே ஸ்கூல் பிள்ளைகளாக இருக்கிறோம், ஒரே ஸ்தோத்திர வாலிபராக வந்துட்டோம், வாலிபர் கூட்டத்தில் இருக்கிறோம், ஒரே பெண்களாக வந்துட்டோம், பெண்கள் ஐக்கியத்தில் இருக்கிறோம், ஒரே புருஷர்களாக வந்துட்டோம், ஒரே புருஷர் கூட்டத்தில் நம்ம இருக்கிறோம், ஒரே திருச்சபையில் ஒரே விசுவாச மக்களாக இருக்கிறோன்னா ஒரே சிந்தையா இருக்க. ஆமென். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரே சிந்தையா இருப்பதிலே சந்தோஷமா இருங்க. ஆமென். வேற்றுமையான எண்ணத்தில் இருப்பதில் அல்ல, வேற்றுமையான நினைவில் இருப்பதில் அல்ல, வேற்றுமையான யோசனையில் இருப்பதில் அல்ல, வேற்றுமையான பார்வையில் இருப்பதில் அல்ல, வேற்றுமையான இருதயத்தில் இருப்பதில் அல்ல, வேற்றுமையான பேச்சில் இருப்பதில் அல்ல, வேற்றுமையான வழியில் நடப்பதில் அல்ல, வேற்றுமையான செயல்களில் போவதில் அல்ல. நீங்க ஒரே சிந்தையா இருப்பதில் நீங்க சந்தோஷமா இருங்கள். ஆமென், ஆமென், அல்லேலூயா. சபை எந்த அளவுக்கு ஒரு மனமா இருக்குதோ அங்க சந்தோஷம் நிறைந்திருக்கும். சபை எந்த அளவுக்கு ஒரு மனத்தில் பெருகி இருக்குதோ அங்க சந்தோஷம் நிறைவா இருக்கும். சபை எந்த சபை, ஆமென், ஸ்தோத்திரம், அந்த சபையில் இருக்கிற விசுவாசிங்க ஒரு மனமா இருக்கிறார்களோ, ஒரே சிந்தையா இருக்கிறாங்களோ, ஒரே ஸ்தோத்திரம் மனதோடு இருக்கிறாங்களோ, ஒரே இருதயத்தோடு இருக்கிறாங்களோ, அந்த இடத்துல தேவ சந்தோஷமும் தேவ சமாதானமும் நிறைந்து காணப்படும். அல்லேலூயா. ஆமென், ஆமென். நம்மளை ஏன் ஆண்டவர் வச்சிருக்கிறார் அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒரே சிந்தையா இருக்க வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஒரு மனமா இருக்க கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு மனமா இருக்க ஆண்டவர் வைத்திருக்கிறார், ஒரு மனமாய் ஆண்டவர் ஸ்தோத்திரம் இருக்க கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். எனக்கு ஒருத்தர் பிடித்தவர், ஒருத்தர் பிடிக்காதவர், ஒருத்தர் ஆனவர், ஒருத்தர் ஆகாதவர், ஒருத்தர் வேண்டியப்பட்டவர், ஒருத்தர் வேண்டாதவர், அப்படி என்று பாகுபாடோடு இருக்கிற இடம் சபை அல்ல. அதுக்காக கர்த்தர் சபையை தரல, அதுக்காக சபையை கர்த்தர் ஏற்படுத்தல, அதுக்காக சபையில கர்த்தர் உங்களையும் என்னையும் ரட்சித்து ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளா வைக்கல. ஆமென். ஆண்டவர் வச்ச நோக்கம், ஆண்டவர் கொடுத்த நோக்கம், ஆண்டவர் ரட்சிப்பு தந்த அபிஷேகம் எதற்குன்னு சொன்னா நம்ம எல்லாரும் ஒரு மனமாய் இருக்க. ஆமென். வரல பத்தியா? ஆமென், அல்லேலூயா. ஒரு மனமா இருக்க, ஐக்கியமா இருக்க, ஒரே சிந்தையா இருக்க, ஒரே மாம்சமா இருக்க, ஒரே இருதயம் உடையவங்களா இருக்க, ஒரே ஆவி உடையவர்களா இருக்க, ஒருவருக்கொருவர் அன்பு காட்ட, நேசிக்க, விசாரிக்க, மன்னிக்க, ஏற்றுக்கொள்ள, ஒப்பு கொடுக்க, ஒப்புரவாக, ஐக்கியப்பட, நிதானிக்க, விசாரிக்க, ஸ்தோத்தரிக்க, கனம் பண்ண, ஜெபிக்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை சபையிலே வைத்திருக்கிறார். நான் பெரியவன் நீர் சிறியவன் என்று அல்ல, ஸ்தோத்திரம், நான் உயர்ந்தவன் நீர் தாழ்ந்தவன் என்று அல்ல, ஸ்தோத்திரம், நான் ஆனவன் நீ ஆகாதவன் என்று பாகுபாடை காட்டுகிற இடம் சபை அல்ல. ஒரு மனமாய் இருக்கிற இடம் திருச்சபை. ஆமென். அங்கே சந்தோஷம் இருக்கிறது. ஆமென், ஆமென். பவுல் முதலாவது சொல்லுகிறார், நீங்கள் நிலைத்திருப்பதிலே சந்தோஷம் இருக்கிறது. இரண்டாவது சொல்லுகிறார், நீங்கள் ஒரு மனமாய் இருப்பதிலே சந்தோஷம் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டு இருக்கிற ஒரு விசுவாசி மீது, ஒரு கிறிஸ்தவர் மீது உங்களுக்கு பகைமை கசப்பு இருக்குன்னு சொன்னா அதை இன்னைக்கே ஒப்பரவாகுங்க, விட்டுடுங்க. ஸ்தோத்திரம். அடுத்த மாதம் முழுவதும் ஸ்தோத்திரம் நம்மளுடைய குணாதிசயங்களை குறித்து தான் பிரசங்கிக்க போகிறேன். ஸ்தோத்திரம். அடுத்த மாதம் முழுவதும், வருகிற 5வது மாதம் முழுவதும் குணாதிசயம் செயல்படாத, சரிப்படாத எந்த ஒரு ஸ்தோத்திர நபரும் பரலோகம் போக முடியாது. பரலோகம் போக முடியாது. பரலோகம் போக முடியாது. குணாதிசயத்தை நாம் செயல்படுத்த வேண்டும், சரி செய்ய வேண்டும். ஆகவே குணாதிசயத்தை நாம் சரி செய்து கொள்ளுவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சகோதரனை பகைக்க நீ யார்? ஆமென். ஒருவரை வெறுக்க நமக்கு அதிகாரம் இல்லை. ஒருவரை பகைக்க நமக்கு அதிகாரம் இல்லை. கோபப்படுறதுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தார், அதுக்கும் கட்டுப்பாடோடு கொடுத்தார். ஸ்தோத்திரம். கட்டுப்பாடோடு கொடுத்தார். கோபப்பட்டுட்டியா, பரவாயில்ல, பாவம் செஞ்சிடாத. ஆமென். ஸ்தோத்திரம். பாவம் செய்கிற அளவுக்கு உன் கோபத்தை கொண்டு போகாத அப்படின்னு திருப்பி அதுலேயும் இன்னொரு கட்டுப்பாடை கொடுத்தார். ஸ்தோத்திரம். கோபப்பட்டுட்டியா, ஸ்தோத்திரம், அதோட என்ன செய், அதை விட்டுடு. திருப்பி நாளைக்கு என்ன செய்யாத, அதை ஸ்தோத்திரம் ஆரம்பிக்காத, அந்த கோபத்தை தொடராதன்னு சொல்லிட்டாரு. ஸ்தோத்திரம். சூரியன் அஸ்தமிப்பதுக்கு முன்பதாக உன்னுடைய கோபம், வசனம் அது கூட நான் சொன்னாதான் புரியும். ஸ்தோத்திரம். இல்லைன்னா நமக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியாது. அல்லேலூயா. நமக்கு அதுதான் சொல்லணும். நமக்கு பைபிள் தான் கையில், வாயில் இல்லை, இருதயத்தில் இல்லை. அதான் அப்போ வாழ்க்கையில் வரும். ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? ஸ்தோத்திரம். பொழுது போச்சுன்னா இன்னைக்கு கோவப்பட்டியா, எதுக்கு கோவப்பட்டு, என்ன கோவப்பட்டு, என்ன பேசுனியோ, போனியோ, வந்துட்டியோ, சரி கோவப்பட்ட விடு. ஒன்று, அந்த கோவத்தில் எதுவும் பாவம் செஞ்சிடாத. கோவம் வந்துடுச்சு, ஏமா என்ன இப்படி பண்ணிட்ட அப்படின்றேன், அதுக்குன்னு இப்போ என் கையில் வந்து கல்லை கட்டிய மண்ணை எது தூக்கி அடிக்கக்கூடாது. நான் கோவப்பட்டது வரைக்கும் தான் அதிகாரம். ஒன்றத்தை நான் இன்னொன்றை செய்வதற்கு அந்த கோபத்தில் அதிகாரம் இல்லை, அது பாவம். ஆமென். ஸ்தோத்திரம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, மிஞ்சி உன் கோபம் அதிகமாக போச்சுன்னா மிஞ்சும் கோபத்தை என்ன பண்ணுவார் ஆண்டவரே? அடக்குவீர். ஆமென். ஸ்தோத்திரம். மிஞ்சும் கோபத்தை கர்த்தர் என்ன செய்வார்? அடக்குவார். ஆமென். அவர் அடக்குறாரு இல்லையா, நம்ம அடைக்கணும். ஸ்தோத்திரம். அடுத்தது சொல்றாரு, சரி கோபப்பட்டுட்டேன் அப்படின்னா இந்த பொழுதோட அந்த கோபத்தை விட்டுடு. ஸ்தோத்திரம். அது இன்னைக்கு நடந்தது, இன்னையோட முடிஞ்சு போச்சு, நாளைக்கு கொண்டாடாத. ஆமென். ஒரே சிந்தை, ஒரே சிந்தை. அல்லேலூயா. ஒரே சிந்தை, ஒரே சிந்தை. இல்லைங்க, நான் 10 வருஷமா நான் அப்படித்தான் இருப்பேன். ஸ்தோத்திரம். பரலோகம் போக முடியாது. இல்லைங்க, நான் 5 வருஷமா அப்படி தான் இருப்பேன். பரலோகம் போக முடியாது. ஐயோ இல்லைங்க, நான் சாவத்து நாளைக்கு அப்படி தாங்க இருப்பேன். நான் முடிவு பண்ணிட்டேங்க. ஆண்டவர் அங்கே முடிவு பண்ணிடுவார், நீ வரவே முடியாது. பைபிள் வசனம் சொல்லுதா இல்லையா? ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒருவரையும் பகைக்க நமக்கு அதிகாரம் கொடுக்கல, ஒருவரையும் வெறுக்க நமக்கு அதிகாரம் கொடுக்கல, ஒருவரையும் நாம வந்து ஸ்தோத்திரம் புறக்கணிக்க நமக்கு அதிகாரம் கொடுக்கல. அவர் கொடுத்த அதிகாரம் எல்லாம் நேசிக்கிற அதிகாரம் தான் கொடுத்தார். ஆமென். ஒன்றா இருக்கிற அதிகாரத்தை தான் கொடுத்தார். ஸ்தோத்திரம். அதனால தான் அவர் வந்து செய்து காட்டினார், சொல்லி காட்டினார், எழுதி கொடுத்திருக்கிறார். நானும் என் பிதாவும் ஸ்தோத்திரம் ஒன்றாய் இருக்கிறோம். அதோடு முடிச்சாரா? எனக்கு தந்தவர்களோடு கூட நான் எப்படி இருக்கிறேன்? ஒன்றாய் இருக்கிறேன். பிதா கிட்ட ஒன்றா இருக்கிறது சுலபம், ஆனா கூட தந்தவங்க கிட்ட ஒன்றா இருக்கிறதுன்றது அவ்வளோ லேசுப்பட்ட காரியம் இல்லை. ஆனா நான் சொல்றேன், நான் அதை செய்து காட்டுறேன் பார். நான் பிதா கூடவும் நான் ஒன்றா இருக்கிறேன், எனக்கு தந்தவர்களோடு நான் ஒன்றா இருக்கிறேன். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படி இருக்கணும். வீட்டுக்குள்ள இப்படி இருக்கணும், சபைக்குள்ள இப்படி இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் இப்படி இருக்கணும், ஒவ்வொரு இடத்துல இப்படி இருக்கணும். ஒன்றா இருக்கிறேன். ஆமென். ஆமென். இந்த ஒரே சிந்தையா நாம இருப்போம், அதில் தான் நமக்கு சந்தோஷம். இப்படி ஒரே ஒரு மனமுள்ள சபையாக இருப்போம், அதில் தான் சந்தோஷம்.
சர்ச்சுக்கு வந்து போனாங்க, நிம்மதி இல்லைங்க. எப்படி இருக்கும்? ஒரு மனம் இல்லையே. ஆமே. நாங்க யாரும் கேள்வி கேட்டு பார்த்தோமா? ஸ்தோத்திரம். சர்ச்சுக்கு போனதான் சந்தோஷம் இல்லை. சர்ச்சுக்கு வந்தோம், ஸ்தோத்திரம், நான் ஐக்கியமா இல்லையே. சர்ச்சுக்கு வந்தோம், நான் ஒருவரோடு ஸ்தோத்திரம் இணக்கமா இல்லையே. சர்ச்சுக்கு வந்தோம், நான் விட்டு கொடுக்கலையே. சர்ச்சுக்கு வந்தோம், நான் இறங்கி போகலையே. சர்ச்சுக்கு வந்தோம், நான் ஸ்தோத்திரம் பிடிவாதத்தில் மாறலையே. ஸ்தோத்திரம். ஆமே. அங்கே எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? சந்தோஷமா இருக்கணும்னா ஸ்தோத்திரம், ஒரு மனம் முக்கியம், ஒரே சிந்தை முக்கியம், ஒரே இருதய முக்கியம், ஒரே ஐக்கியம் முக்கியம், ஒரே அன்பு முக்கியம். ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 3வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், 3வது வசனத்தை நம்ம படிப்போம். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிளமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. ஸ்தோத்திர, ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. அதை நீங்கள் 2வது அதிகாரத்தில் 19ஆம் வசனம் முதல், ஸ்தோத்திரம், 19ஆம் வசனம் முதல் நீங்கள் ஸ்தோத்திரம் 28வது வசனம் வரைக்கும் நீங்கள் படிச்சீங்கன்னாக்கா அந்த இடத்துல ஆண்டவர் எப்பாப்ராதேத்துவை குறித்து சொல்லுகிறார். அவங்க கூட இருக்கிற உடன் வேலையாட்களை சொல்லுகிறார், உடன் ஊழியர்களை பற்றி சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். அதில் தான் அந்த உடன் வேலையாட்களோடும் கூட அந்த கிளமந்து, ஸ்தோத்திரம், உதவி செய்தவர்கள், எப்பாப்ராதேத்து, இவங்க எல்லாரும் பிரயாசப்பட்டாங்க. அதனால் 3வது வசனத்தில் அவங்கள பற்றி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தருக்குள் நல்லதை ஸ்தோத்திரம் செய்ய சந்தோஷமா இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆமே. 3வது என்ன சொல்றாரு பவுல்? ஸ்தோத்திரம், 1 கர்த்தருக்குள் நிலைத்திரு நிலை நிலைத்திருந்து சந்தோஷத்தை பெறுங்கள்னு சொல்றாரு. ஸ்தோத்திரம். 2வது ஒரே சிந்தையா இருந்து சந்தோஷத்தை பெறுங்கன்னு சொல்றாரு. 3வது நீங்க கர்த்தருக்குள் நல்லதை செய்து சந்தோஷத்தை பெறுங்கள்னு சொல்றாரு. ஆமே, ஆமே. உடன் வேலையாட்களை அதற்கு அடையாளம் காண்பிக்கிறார், உடன் ஊழியர்களை அவர் அடையாளம் காண்பிக்கிறார், கூட இருக்கிற அவர் கிளமந்த அடையாளம் காண்பிக்கிறார், அவர் அவனுடைய அசிஸ்டன்ட் பாஸ்டரை, உடன் ஊழியரை எப்பாப்ராதேத்துவை அவர் அடையாளம் காண்பிக்கிறார். ஸ்தோத்திரம். இவங்கெல்லாம் பாரு, சுவிசேஷ ஊழியத்தில் விஷயத்தில் எப்படி இவங்கெல்லாம் பிரயாசப்பட்டார்கள், நல்லதை செஞ்சாங்க. அவங்க அப்படி நல்லதை செஞ்சதுனால அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆமே. அல்லேலூயா. நீங்களும் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஸ்தோத்திரம், அவர் நீங்க நல்லதை செய்ய சந்தோஷமா இருங்கள்னு நமக்கு அந்த வசனத்தின் மூலம் சொல்றார். நீங்கள் நல்லதை செய்ய சந்தோஷமா, நல்லதை செஞ்சா நமக்கு சந்தோஷம், நல்லதை பண்ணா சந்தோஷம், நல்லதை நிறைவேற்றினா சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். எங்கேயும் நம்ம நல்லதை செய்வோம், எந்த இடத்துலையும் நல்லதை செய்வோம். குறிப்பாக நமக்கு தீமை செய்கிறவங்களுக்கு நல்லதை செய்வோம். ஆண்டவர் பாவிகளுக்கும் துரோகிகளுக்கும் அவர் என்ன செய்தாரா? நன்மை செய்தார், நன்மை செய்தார். ஆமென். நன்மை செய்யவே முடியாதவங்க தான் அந்த 2 பேரும். போறாம்பர் பாவி, அவனுக்கு செய்ய முடியாது, அவனுக்கு தான் ஆண்டவர் நன்மை செஞ்சாராம். எப்பா இவன் இருக்கிறான் பாரு துரோகி, அவனுக்கு தான் ஆண்டவர் நன்மை செஞ்சாராம். வசனம் எங்க இருக்குதுன்னு கேட்குறீங்களா? மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் இருக்குது, போய் படிங்க. அல்லேலூயா. பாவிகளுக்கு துரோகிகளுக்கு அவர் என்ன செஞ்சார்? நன்மை செய்தார். ஆமென். ஸ்தோத்திரம். நாம ஏமாத்துறோம், நாம ஏமாத்துறோம், நாம ஏமாத்துறோம். ஐயோ எனக்கு அவன் அப்படி பண்ணிட்டான், அப்படி செஞ்ச ஆள போய. ஆண்டவரே பாவிக்கு நன்மை செஞ்சுட்டார், ஆண்டவரே துரோகிக்கு நன்மை செஞ்சுட்டார். ஸ்தோத்திரம். நான் இருப்பது எவ்வளோ நாளோ, இன்னைக்கோ நாளைக்கோ, 2 வருஷமோ 1 வருஷமோ 10 வருஷமோ நிரந்தரம் இல்லாத உலகத்தில் இருக்கிறேன். ஆமே. ஸ்தோத்திரம். அவன் செஞ்சா செஞ்சு போட்டோம். ஸ்தோத்திரம். ஆமே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் செய்ய வேண்டிய நல்லதை நான் செய்துட்டு போகிறேன். ஆமே. இந்த தீர்மானத்தை எடுப்போம். எத்தனையோ தீர்மானம் எடுக்கிறோம். ஸ்தோத்திரம். நான் நல்லதை செய்வேன் அப்படின்ட்டு தீர்மானத்தை நம்ம எடுப்போம். நான் நல்லதை பண்ணுவேன் அப்படின்னு தீர்மானத்தை நம்ம எடுப்போம். அல்லேலூயா. ஆமே.
அந்த தீர்மானத்தை நம்ம எடுப்போம். அந்த தீர்மானத்தை நம்ம எடுப்போம். அந்த தீர்மானத்தை நம்ம எடுப்போம். தோத்துறோம். எது எதுக்கும் நம்ம தீர்மானம் எடுக்கிறோம். எது எதுக்கும் நம்ம வந்து முடிவு பண்ணுறோம். இப்படி ஒரு முடிவு எடுப்போம். எல்லாருக்கும் நன்மை செய்வேன். என் பேச்சு இருக்கிற வரைக்கும், என் மூச்சு இருக்கிற வரைக்கும், என் ஜீவன் உள்ள நாள் மட்டும். இதில் என்னம்மா இப்போ இதில் என்ன பெரிய ஒரு நமக்கு வந்து நம்ம நஷ்டத்தை அடைஞ்சிட போகிறோம்? ஒன்றுமே கிடையாது. தோத்துறோம். நன்மை செய்வோம். ஆமென். தோத்துறோம். நன்மை செய்வோம். நன்மை செய்வோம். தோத்துறோம். நன்மை செய்வோம். நன்மை செய்ய நீ அறிந்திருந்தோம். நன்மை செய்ய உனக்கு திராணி இருந்தோம். நன்மை செய்ய உனக்கு தெரிந்திருந்தோம். நீ செய்யாத போவாயானால் அது உனக்கு பாவம். அப்போ ஸ்தோத்திரம், நம்ம நன்மை செய்வோம். நன்மை செய்வோம். அவங்க தீங்கா பேசுகிறாங்களா, பேசட்ட கூட நம்ம நன்மையாக பேசுவோம். அவங்க தோத்துறோம் நம்ம மேலே அவதூறாக சொன்னாங்களா, சொல்லட்ட கூட நம்ம நல்லதை சொல்லுவோம். அவங்க நம்மளை வந்து சோத்துறோம் தூற்றினாங்களா விடு, தூட்டட்டும். நம்ம நல்லதாக சோத்துறோம் தூற்றுவோம். ஆமே. அல்லேலூயா. நமக்கு வந்து எல்லாம் வந்து ஸ்தோத்திரம் துன்பத்தை கொடுக்குற மாதிரி பண்ணுங்க, பரவாயில்ல விடு, ஸ்தோத்திரம் அவங்க நல்லா இருக்கட்டுமே. என்ன இப்போ நம்ம கஷ்டத்தை அனுபவிச்சா எவ்வளோ நாள் கஷ்டத்தை அனுபவிச்சிருவோம்? இல்லை அவங்க சந்தோஷமா இருந்தா ஸ்தோத்திரம் நம்மளை கஷ்டப்படுத்திட்டு அவங்க எவ்வளோ நாள் சந்தோஷமா இருந்துருவாங்க? சின்ன புரிதல் தான். ஆமே. ஸ்தோத்திரம் சின்ன புரிதல் தான். சின்ன புரிதல் தான். ஏமாத்திரம் எவ்வளோ நாள் நல்லா இருந்துருவான்? ஒன்றும் கிடையாது. ஸ்தோத்திரம் இப்போ நம்மளை ஏமாற்றி அவன்னா 4 தலைமுறைக்கு சாப்பிட போகிறான்? ஒன்றும் கிடையாது. சின்ன புரிதல் தான். ஐயோ நான் எப்படி தெரியுமா விட்டு கொடுத்தேன். சரி இப்போ விட்டு கொடுத்தனால என்ன? நம்மளும் கெட்டு போல. ஸ்தோத்திரம் அந்த நேரம் விட்டு கொடுத்தோம், அவன் வாழ்ந்தான். ஒரு மனுஷனுக்கான ஒரு சின்ன ஒரு பெருந்தன்மை, அவ்வளோதான். ஆமே. நம்ம சில நேரத்தில் நினைக்கலாம், வசனத்தின்படி நம்ம இவைகளை நம்ம கடைபிடித்து நம்ம பயந்து நம்ம செய்தோன்னு சொன்னால் இதுக்கான பலன், இதற்கான கிரிகை ஜீவ புஸ்தகத்தை நமக்கு எழுதப்படுங்க. சத்தியத்தை அறிஞ்சவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். வசனத்தை உணர்ந்தவங்களுக்கு புரியும். தோத்துறோம் இதை மாம்சத்தில் கேட்டால் அது எப்படியா பாஸ்டர் சொல்லுவார், அவருக்கு வந்தால் தான் தெரியும், அவர் சொல்லிட்டு போடுவார். இப்படி பண்ணால் சரியா அப்படின்னா பெயர் அங்கே எழுதப்படாது. பெயர் அங்கே எழுதப்படாது. அல்லேலூயா. ஆமே. உலக மனுஷனே சொல்லியிருக்கிறான் இல்லையா, தோத்துறோம் விட்டு கொடுத்தவங்க கெட்டு போனது இல்லைன்னு. தோத்துறோம் அவனுக்கு அந்த ஞானம் இருக்கும்போது, பைபிள் எடுக்கிறவனுக்கு எவ்வளோ ஞானம் இருக்கணும்? ஆமாம். ரட்சிக்கப்படாதவனுக்கு அவ்வளோ வந்து விவரம் இருக்கும்போது ரட்சிக்கப்பட்ட நமக்கு எவ்வளோ விவரம் இருக்கணும்? சத்தியத்தை தெரியாதவனுக்கே அவ்வளோ வந்து ஸ்தோத்திர ஏக மனம் இருக்கும்போது நமக்கு எந்த அளவுக்கு உயர்ந்த மனப்பான்மை இருக்க வேண்டும்? ஆமே. அல்லேலூயா. ஆமே. அப்போ ஸ்தோத்திரம் நாம நல்லதை செய்ய சந்தோஷமா இருக்கணும். ஆமே. அல்லேலூயா. நல்லதை செய்ய சந்தோஷப்படுவோம். நல்லதை செய்ய சந்தோஷப்படுவோம். நமக்கு முன்பதாக தேவையில்லை எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நம்ம திராணிக்கு, நமக்கு கர்த்தர் கொடுத்த பலனுக்கு, ஆசீர்வாதத்துக்கு நம்ம ஸ்தோத்திரம் நம்மளால் முடிந்த நன்மைகளை செய்து கொண்டே இருப்போம். அதை பாவிகளுக்கும் செய்வோம், அதை துரோகிகளுக்கும் செய்வோம். ஆமே. நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கும் செய்வோம், நமக்கு துன்பத்தை கொடுக்குறவங்களுக்கும் செய்வோம். ஐயோ அவன் ரொம்ப வந்து கஷ்டப்படுத்திட்டு அவன் செய்யக்கூடாது, இல்லை பரவாயில்லை பரவாயில்லை. இப்படி பார்த்தா மறுதளிச்சவன் பேதுரு. ஆண்டவர் வந்து நீ மறுதளிச்சிட்ட, இப்பெல்லாம் வந்து நீ திருப்பி மறுபடியும் வந்து என் ஊழியத்தை செய்யாத, நீ தகுதியே இல்லை அப்படின்னு ஆண்டவர் அவனை தள்ளி விட்டு இருந்தா அப்போஸ்தலர்ல 13 அதிகாரம் கிடையாது. 13 அதிகாரம் கிடையாது. 13 அதிகாரம் வரைக்கும் யாருடைய ஊழியம்? பேதுருவின் ஊழியம். ஆமே. 13 அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்குற அற்புதம்லாம் யாரால் நடந்த அற்புதம்? அவன் ஊழியத்தில் நடந்த அற்புதம். அந்த 13 அதிகாரம் வரைக்கும் ரட்சிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான கூட்டம்லாம் யாருடைய பிரசங்கத்தை ரட்சிக்கப்பட்டது? ஊழியத்தை ரட்சிக்கப்பட்டது. பேதுருவுடைய ஊழியத்தை ரட்சிக்கப்பட்டது. ஆண்டவர் அவனை ஒரு நிமிஷம் ஆகுமா புறக்கணிச்சு தள்ளி இருக்க? எவ்வளவு நேரம் ஆகும்? தோத்துறோம். ஆண்டவர் அவனை நேசித்ததுனால தான் தோத்துறோம். ஆண்டவர் அவ்வளவு பெரிய ஆதி சபையை கட்டி எழுப்பினார் அவன் மேல. ஆமே. ஆமே. சரி, இவங்க காலம் முடியுது. மறுபடியும் பார்த்தா அடுத்த யூதாஸ் போய் 4 கோடி சேர்த்துட்டான். அவனுக்கு ஒரு சீசனாக ஆண்டவர் வந்து பவுலை ஏற்படுத்துறாரு.
சரி, பவுல் ஏற்பட்டு வரான். வந்த உடனே பர்னபா வரான். 2 பேருக்கும் வாக்குவாதம் வருது, சண்டை வருது. எங்கன்னா ஊழியத்தை செய்வான்னு பார்த்தா வந்த உடனே சண்டை போடுறானுங்களே, சரிப்படாது. ஆண்டவர் பார்த்தாரு, 2 பேரையும் அழகா பிரிச்சுட்டாரு. பேதுரு ஊழியம் முடியுது. பவுல் ஊழியத்தையும் பர்னபா ஊழியத்தையும் 2 பேரையும் இணைச்சி மறுபடியும் செய்ய வைக்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் இவனுங்க 2 பேரும் ஊழியத்துக்கு அழைக்கும் போதுவே 2 பேரும் வந்து சண்டை போட்டானுங்க. இப்போ ஒழுங்கா ஊழியம் செஞ்சவனும் செத்து போட்டான். அதுக்கப்புறம் இந்த ஊழியத்தை கட்டணும். இது ரெண்டும் உருப்படாது பொழுகுதே. சரி, வேற எதனா நம்ம வந்து புதுசா தேர்ந்தெடுத்து வேற ஒரு ஆளை வச்சு இந்த ஊழியத்தை கட்டுவோன்னு ஆண்டவர் கட்டல. யார் வாக்குவாதம் பண்ணாங்களோ, யார் அவங்களுக்குள்ள வந்து ஸ்தோத்திரம் விதண்டாவாதமா இருந்தாங்களோ, அதே பவுலையும் அதே பர்னபாவையும் வழித்து தான் கர்த்தர் என்ன செஞ்சார்? மறுபடியும் ஆவியானவர் திருவுளம் பற்றினார். ஆமென். 13 அதிகாரத்துக்கு அப்புறம் நீங்க படிக்கணும், அந்த வசனம் அங்கே இருக்கும். ஆவியானவர் என்ன பண்ணாரு? திருவுளம் பற்றினார். இவங்க யாரு 2 பேரும் வந்த உடனே வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்ட ஆளு. கர்த்தர் அவங்கள வைத்து தான் என்ன பண்றாரு? கட்டி எடுப்பினார். ஆமென். அதனால ஸ்தோத்திரம், நாம ஒருத்தரை உலகத்துல சரியில்லைன்னு பார்த்தோன்னு சொன்னா ஸ்தோத்திரம் எதையும் செய்ய முடியாது. ஒருத்தரை மன்னிக்க முடியாதுன்னு பார்த்தா எதையும் பண்ண முடியாது. ஒருத்தரை நேசிக்க முடியாதுன்னு பார்த்தா எதையும் பண்ண முடியாது. இல்லை ஒருத்தருக்கு நன்மை செய்யக்கூடாதுன்னு நம்ம தீர்மானம் பண்ணா எதையும் சாதிக்க முடியாது. ஆமென். ஆண்டவர் அப்படி பார்க்கலன்னு சொல்ல வரேன். நான் சொல்றது புரியுதுங்களா? பேதுரு ஆண்டவர் அப்படி பார்த்தா இன்னைக்கு பேதுரு எழும்பி எப்படி ஊழியம் செய்திருப்பாரு? சண்டை போட்ட பவுலையும் பர்னபாவையும் ஆண்டவர், ஏய் வந்து 2 பேரும் ஊழியக்காரங்க சண்டை போடுறீங்களாப்பா, சே என்னப்பா நீங்க வான போங்கப்பா அப்படின்னு வீட்டுக்கு அமைச்சிட்டு இருந்தா எப்படி இன்னைக்கு அந்த ஊழியம் நடந்திருக்கும்? ஆமென். அல்லேலூயா. அதே தான் நம்ம இன்னொரு மனுஷனை பார்க்கும் போதுவோம், அவர் எப்படி அனுசரித்தார், அவர் எப்படி ஏற்றுக்கொண்டார், அவர் எப்படி செய்ய வேண்டிய நோக்கத்தை அவங்கள வச்சு செய்து முடித்தார், அதே மாதிரி கர்த்தர் ஸ்தோத்திரம் நாம மற்றவங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஒருவரையும் ஒதுக்கல, ஒருவரையும் புறக்கணிக்கல. மறுதளிச்சாலும் சரி, அவன் சண்டை போட்டாலும் சரி, வாக்குவாதம் பண்ணாலும் சரி, அவனை நேசித்து அவனை வச்சு செய்ய வேண்டிய தேவ சித்தத்தை செய்து முடித்தார். கட்ட வேண்டிய ஊழியத்தை கட்டினார், நிறைவேற்ற வேண்டியதை நிறைவேற்றினார், ரட்சிக்க வேண்டிய ஆத்துமாவை ரட்சித்தார். ஆமென். அல்லேலூயா. நன்மை செய்வதிலே சந்தோஷப்படுவோம். ஆமென். கர்த்தருக்குள் நிலைத்திருப்பதிலே சந்தோஷப்படுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா ஒரு மனமா இருப்பதிலே சந்தோஷப்படுவோம். வேற்று எண்ணம், வேற்று சிந்தை, வேற்று இருதயம் வேண்டாம். ஆமென். கர்த்தருக்குள் நல்லதை செய்வதில் சந்தோஷப்படுவோம். நீங்க ஒரு தீர்மானம் பண்ணிடுங்க, ஆண்டவரே நான் நல்லதை தான் செய்வேன். யாரா இருந்தால் நல்லதை செய்வோம்பா, யாரா இருந்தால் நல்லதை செய்வோம்பா, யாரா இருந்தால் நல்லதை செய்வோம்பா. இந்த உலகத்தில் இன்னைக்கு இருக்கிற உலகம் வசனத்தை கேட்டு போறவங்களுக்கு தாங்க ஈகோ பிரச்சனையே. வசனத்தை கேட்கறவங்களுக்கு தான் ஈகோ பிரச்சனையே. அது கொஞ்சம் மாறி இந்த ஈகோ பிரச்சனை இருக்குது. தோத்துறோம். ஒரு ஆளை பார்த்தா அப்படி மேலே கீழே பார்க்குற அந்த ஒரு பரியாசம் இருக்குது. இந்த காலத்தில் அது ஆணுக்கும் சலிக்கலை, பெண்களுக்கும் சலிக்கலை. தோத்துறோம். அது நம்மக்கிட்ட வராத இருக்க கர்த்தர் நீங்கள் அது நிறைய ஜெபம் பண்ணணும். ஒரு ஆளை பார்த்தா உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வருது, தோணுதுன்னா இன்னும் நம்ம வந்து மாம்சத்தில் சாகலை, உள்ளுக்குள்ளன்னு அர்த்தம். தோத்துறோம். ஒரு ஆளை நம்ம மட்டம் தட்டி பேசுறதுனால அதுலேயும் நம்ம புரிஞ்சுக்கணும். தோத்துறோம். நம்ம உலகத்தில் ஒரு ஆள் அப்படி நியாயம் தீர்த்து பார்க்குறோமே, ஆவிக்குரிய ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ இடத்துல சரியில்லாமல் இருக்கிறோமே. அப்போ அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை பார்த்தா நம்ம எந்த இடத்துல இருப்போம்? பாஸ்டர் நம்மளை பார்த்தா நம்ம எந்த இடத்துல இருப்போம்? ஆமாம். ஒருவரையும் நம்ம அப்படி பார்க்கக்கூடாது. ஒருவரையும் அப்படி தோத்துறோம். அந்த ஈகோ எண்ணம், ஈகோ இருதயம், ஈகோ பார்வை, அந்த ஈகோவுடைய தோத்துறோம் அந்த பாவனையோடு நம்ம நடக்காமல் நம்ம இருப்போம். தோத்துறோம். அதனால் அது நமக்கு
ஆசீர்வாதமான ஒன்றும் இல்லை. நன்மை செய்வோம், நன்மை செய்வதில் சந்தோஷப்படுவோம், நன்மை செய்து கர்த்தருக்குள் சந்தோஷத்தை நிறைவாக்குவோம். ஆமே, ஆமே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ தான் 4 பேர் நினைப்பாங்க, சே இவங்கெல்லாம் பேசுவாங்களான்னு நினச்சேன், பேசிட்டு போகிறாங்களப்பா. இவ்வளோ தூரம் இறங்கி வருவாங்களான்னு பார்த்தேன், இறங்கி வந்தாங்களப்பா. இவங்கெல்லாம் நம்ம கிட்ட வருவாங்களான்னு பார்த்தேன், அவ்வளோ அன்பாக வராங்களப்பா. அந்த பேர் எடுக்கணுங்க. ஐயோ, அவரா அவங்களா ரொம்ப எகத்தாளம் பிடிச்சவங்க. நம்ம எதிர்க்க பாப்பா நல்லா இருக்கிறேன்ப்பா, என்னம்மா, என்ன அத்தை, என்ன பெரியம்மா, அப்படி தான் என்னவாங்க. ஆனால் உங்களுக்கு மறைவாக பின்னாடி எப்படி தான் இருக்கும், நீலாம் ரொம்ப தலகணம் பிடிச்ச ஆளு அப்படின்ற மாதிரி என்ன செய்யும். ஆமாம், அவங்க கையில் நம்ம அப்படிப்பட்ட பேர் தான் எடுக்க வைக்கும். நமக்கு தெரியாது, நம்ம ஒரு மாதிரி அப்படியே ஈகோவாக வந்துடுவோம். நம்ம கொஞ்சம் ப்ரிஸ்டேஜோடு வந்துடுவோம். நான் ப்ரிஸ்டேஜோடு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னை பற்றி என்னன்னாக்கா அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியும். நான் ப்ரிஸ்டேஜாக வந்ததுக்கப்புறம் தான் அவர் என்னை பற்றி என்ன நினைக்கிறாருன்னு தெரியும். ஆமாம், நான் ஒருத்தரை உதாசீனப்படுத்திட்டு வந்துட்டு நம்ம நினைப்போம், நான் ஒருத்தரை கண்டுக்கல நம்ம நினைப்போம், நான் ஒருத்தரை அவங்கெல்லாம் ஒரு பெருசாக பார்க்க தெரியல அப்படி நம்ம நினைப்போம். திருப்பி அடுத்த பக்கம் பார்க்கணும். இப்போ இந்த மாதிரி 10 பேர்கிட்ட நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா அந்த 10 பேர் நம்மளை எப்படி பார்ப்பான். தோத்துரும். ஆமே, அதுவும் ஒரு கிறிஸ்தவனாக இருந்து பண்ணா, ஒரு பைபிளை தூக்குற ஆள் இருந்து பண்ணா, ஒரு திருவந்து எடுக்கிற ஒரு ஆளாக இருந்து பண்ணா, உன்னை போல பிறனை நேசின்னு சொன்ன இயேசுன்னு வாயில சொல்லிக்கின்னு நீ பண்ணா. இதுதான் நேற்று உபவாச ஜபத்தில் சொல்லி நான் ஜபம் பண்ணது. இந்த வட்டாரத்தில் கிறிஸ்தவர்களாலேயே கிறிஸ்தவத்துக்கு சாபகேடு இருக்குது. ஒரு ஆள் மனம் திரும்பல, ரட்சிக்கப்படலைன்னா இப்படிப்பட்ட காரியம் ஒன்றும் மாறலையா. தோத்துரும். மாறல, தோத்துரும். ஆமா, இது நமக்கு ரொம்ப முக்கியம். இது ரொம்ப முக்கியம். இதுல என்ன இருக்குது, இதுல என்ன இருக்குது. ஒருத்தர் ஹாய்ன்னு சொல்றதுல என்ன இருக்குது, ஒருத்தர் பேசினா திருப்பி பேசிட்டு போறதுக்கு என்ன இருக்குது. எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா நல்லா இருக்கிறாங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க, இதை சொல்லிட்டு போறதுக்கு என்ன இருக்குது. இதுல என்னயா ஈகோ இருக்குது. நீ நான் அம்மா வயிற்று பறக்கும் போதுவே தோத்துரும், அது அந்த நிலையோட வந்த. ஆமா, அதுதான் யோபு புத்தகத்தை நீங்க 4 முறை படிக்கணும். நான் தாயின் கற்பத்திலிருந்து நிர்வாணியா வந்தேன், நான் நிர்வாணியா போகிறேன். அப்போ நான் வரும்போது நான் அமனத்தோடு தான் வந்தேன், நான் போகும்போது அமனத்தோடு தான் போக போகிறேன். எனக்கு எதுக்கு இந்த ஈகோ, பிரிஸ்டேஜி, உயர்வு, தாழ்வு. ஆமா, என்ன சொல்றாரு வசனத்தில் அர்த்தம் விளக்கம் புரியுதுங்களா. நான் வரும்போதுவே தோத்துறோம், வெட்ட வெளிச்சமாக தான் வந்தேன், போகும்போதும் அப்படி தான் நான் போக போகிறேன். தோத்துறோம். நான் பெருமை பாராட்ட நான் என்ன இருக்குது, ஒருவரை நான் உதாசீனப்படுத்த என்ன இருக்குது, ஒருவரை நான் கனம் பண்ணாத போக என்ன இருக்குது. ஆமே, தோத்துறோம். நல்லதை செய்வோம். ஒரு பெரிய தீர்மானத்தை எடுப்போம். நல்லதை நான் செய்யணும் ஆண்டவரே, நல்லதை நான் செய்யணும் ஆண்டவரே, நல்லதை நான் செய்யணும் ஆண்டவரே, நல்லதை நான் செய்யணும் ஆண்டவரே. கர்த்தருக்குள் நிலைத்திருந்தா சந்தோஷமா இருக்கும். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருந்தா சந்தோஷமா இருக்க முடியும். கர்த்தருக்குள் நல்லதை செய்தா சந்தோஷமா இருக்க முடியும். நம்ம எழும்பி நின்று ஜெபம் பண்ணி நிறைவு செய்வோம். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று, ஆண்டவரே நான் நல்லதை செய்ய எனக்கு கிருபை கொடுங்கப்பா, நல்லதை நான் செய்யணும் ஆண்டவரே. ஏசப்பா, ஒரு நேரம் வசனத்தை கேட்குறேன், எனக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த கிருபை வேணும் ஆண்டவரே.